நிறைய எண்ணெய் விட்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது பேர் கள்ளி முள்ளியாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. கிராமத்து சைடு தெரியும், டவுன் சைடில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ பச்சையாக இருந்துச்சு, இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. புரியுதா? நல்லா வேகணும். நல்லா வெந்துச்சுன்னா தான் கசப்பு தண்ணி போகும். மிக்சி ஜாரில் இதில் வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இருக்க பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டுலையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் புளி கரைசல் எடுத்து ஊற்ற போகிறோம். புளியையும் கரைச்சி ஊற்றிடும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக விடணும். ஓகேங்களா? இப்படி சுண்டி இன்னும் நல்லா சுண்டணும். இப்போ வர ஓரளவு சுண்டி வந்திருக்கு. இன்னும் நல்லா சுண்டணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக இஞ்சி கடுகு வெந்தயம் நல்லா போட்டு தாளித்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.